மாயா சந்தியா சீரியல் ஜனவரி 2ஆம் தேதி எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். என்ன நடக்குதுன்னா, மாயா வந்துட்டு நேராக கார்த்திகிட்ட அந்த ஃபோனை வாங்குறாங்க. எப்படியாவது அந்த வீடியோவை டெலீட் பண்ணிடணும் அப்படின்னு. அப்போ கார்த்தி ஃபோனை கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு ஃபோனை கீழே போட்டுடுறாரு. அப்போ ஃபோனு கீழே விழுந்ததோட அதை பார்த்துட்டு மாயா அதிர்ச்சியாகி ஃபோனை எடுக்கிறாங்க. அப்போ மாயா தலையில் போட்டிருக்கிற முக்காடை மறந்துடுறாங்க. அப்போ கார்த்தி வந்துட்டு நேராக மாயாவை பார்த்ததோட அதிர்ச்சி ஆகுறாரு. கார்த்தி நேராக மாயாவை பார்த்து, ஏய் நீ என்னடி பண்ணுற இங்கே அப்படின்னு கேட்க, மாயா தலையில் போட்டிருக்க முக்காடை விலகுனதை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. இருந்தாலும் இருக்கிற வீடியோவை டெலீட் பண்ணணும் அப்படின்ட்டு மாயா நேராக அந்த ஃபோனில் உள்ள வீடியோவை டெலீட் பண்ண முயற்சி பண்ணுறாங்க. அப்போ கார்த்தி டக்குன்னு அந்த ஃபோனை பிடுங்க முயற்சி பண்ணுறாரு. அப்போ மாயா அந்த ஃபோனில் உள்ள வீடியோவை டெலீட் பண்ண முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது கார்த்தி அந்த ஃபோனை பிடுங்கி வீசுறாரு. இதை பார்த்ததோட மாயா ஷாக் ஆகுறாங்க. மாயா ஓடி போய் அந்த ஃபோனை எடுக்க போக அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஏய் நீ இங்கே என்னடி பண்ணுற அப்படின்ட்டு கையை பிடிக்க மாயா சொல்கிறாங்க, கையை விடுடா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஏற்கனவே எனக்கும் உன் மேலே கொஞ்சம் க்ரஷ் இருந்துச்சு. நீ சிட்டிலேருந்து வந்த நீ எல்லாம் எனக்கு செட் ஆக மாட்ட அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அந்த தனா வில்லேஜ் அழகி அப்படின்னா நீ ஃபாரின் அழகிடி அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதோட நம்ம மாயாச்சி பொறுக்கி கையை விடுறா அப்படின்னு சொல்ல, கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாரு அந்த வீடியோவை சுலபமாக டெலீட் பண்ணிட்டு இந்த இடத்துலேருந்து போகலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு. மாயா சொல்கிறாங்க, இந்த வீடியோவை டெலீட் பண்ண பிறகு உனக்கு இருக்குடா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாரு இவ்வளோ பண்ணனா அந்த வீடியோவுக்கு ஒரு காப்பி எடுத்து வச்சிருக்க மாட்டேன் அப்படின்னா நீ நினைக்கிற அப்படின்னு. இதை கேட்டதோட மாயா சொல்கிறாங்க, இங்கே பாரு மரியாதையாக கையை விடு அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாரு உன் தங்கச்சி தான் வரல அப்படின்னு சொல்லிட்டு மாயாவோட கையை பிடிக்க, இதை பார்த்ததோட மாயா செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. அப்போ மாயா நேராக கார்த்தியை பார்த்து, உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல, கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாரு நீ என்னதான் தனோட வீடியோவை டெலீட் பண்ண முயற்சி பண்ணாலும் அதுக்கான வீடியோவை நான் லேப்டாப்பில் வச்சுருக்கேன் அப்படின்னு. இது கேட்டதோட மாயா அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அந்த வீடியோவை என்னோடய லேப்டாப்பில் ரூமில் தான் வச்சுருக்கேன் அப்படின்னு. இது கேட்டதோட மாயா நினைக்கிறாங்க, எப்படியாவது போயிட்டு அதை டெலீட் பண்ணணும் அப்படின்ட்டு நேராக கார்த்தியோட ரூமுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு அந்த லேப்டாப்பை ஓப்பன் பண்ண, அப்போ கார்த்தி வந்துட்டு நேராக மாயா கிட்டே, இங்கே பாரு நீ என்ன ட்ரை பண்ணாலும் அந்த வீடியோ உனக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு. அப்போ மாயா நேராக கார்த்தியை பார்த்து, இங்கே பாரு கார்த்தி உன்னை தயவு செஞ்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு அந்த வீடியோவை டெலீட் பண்ணு அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அந்த வீடியோவை டெலீட் பண்ணால் எனக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும்? இங்கே பாரு தனா வருவான்னு நினச்சேன், ஆனால் தனா வரல. இங்கே பாரு அந்த வீடியோவை நான் எப்படியா இருந்தாலும் நான் போஸ்ட் பண்ணிடுவேன். தனாவே வந்திருந்தாலுமே நான் எப்படியும் தனா கிட்ட பேசி அந்த வீடியோவை டெலீட் பண்ண மாட்டேன். அந்த வீடியோவை எல்லாருக்கும் அனுப்பிடுவேன். அதுக்கப்புறம் அந்த ரகுரமும் ஜானகியும் தூக்குமாட்டி தான் சாகணும் அப்படின்னு. இது கேட்டதோட மாயா நேராக கார்த்தியை பார்த்து, ஏய் உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்ல, கார்த்தி சொல்கிறாரு, உன்னால் என்ன பண்ண முடியுமாயா? உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு மாயா நேராக கார்த்தியை பார்த்து, நீ இப்படிப்பட்ட ஒரு கேடு கட்டவன் அப்படிங்கிறத தனா தெரிஞ்சிக்காம இருக்காளே அப்படின்னு சொல்ல, கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாரு என்னோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படி, நான் பேசுறது அப்படியே தனா நம்பிடுவா தெரியுமா? இப்போ கூட அவள் கண்டிப்பாக வந்திருப்பா. ஆனால் நீ எப்படியோ அந்த ரேக்காய்கிட்டேருந்து லெட்டரை வாங்கி கண்டுபிடிச்சி நீ வந்துட்ட. இருந்தாலும் எனக்கு பெனிஃபிட்டு தான் அப்படின்னு. இது கேட்டதோட மாயா வந்துட்டு கார்த்தியை ஓங்கி அறைய, அப்போ கார்த்தி டக்குன்னு மாயா பிடிச்சி தள்ளி விடுறாரு. மாயா போயிட்டு செவத்தில் இடிச்சு கீழே விழுக்கிறாங்க. இதனால் மாயா மயக்கம் போட்டுடுறாங்க. அப்போ கார்த்தி நேராக மாயாவை பார்த்து, இங்கே பாருடி தனா வருவா அப்படின்னு நினச்சேன், ஆனால் நீ வந்துட்ட, எனக்கு பெனிஃபிட்டு தான் அப்படின்ட்டு மாயாவை தூக்கி கொண்டாந்து கட்டிலில் படுக்க வைக்கிறாரு. அப்போ கார்த்தி நேராக மாயா கிட்ட, இங்கே பாரு அந்த சீனு வேற வீட்டில் இல்லை அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம ஜானகி வந்துட்டு நேராக சாமியை போய் கும்பிட்றாங்க. என் பொண்ணுக்கு எந்த வித ஆபத்து வரக்கூடாது, நான் முட்டாள்தனமாக என் பொண்ணை வந்துட்டு அந்த அரக்கம் இருக்கிற இடத்துக்கு அனுப்பிட்டேன், நீங்கள் தான் என் பொண்ணை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு ஜானகி சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து நம்ம சந்தியாவோட ஃபோட்டோ அங்கே இங்கேயுமா ஆடுது. இதை பார்த்ததோட ஜானகி அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன இது இப்படி காத்தடிக்குது அப்படின்னு. அப்போ ஜானகி நேராக சந்தியாவோட ஃபோட்டோ கிட்ட போயிட்டு ஃபோட்டோவை ஒழுங்காக வச்சுட்டு கையெடுத்து கும்பிட்றாங்க. சந்தியா, உன் பொண்ணை அனுப்பி வச்சது ரொம்ப பெரிய தப்பு, நான் அதுக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், எப்படியாவது உன் பொண்ணை பத்திரமா வீட்டுக்கு கொண்டுட்டு வந்துடு அப்படின்ட்டு ஜானகி சாமி கும்பிட்றாங்க. அப்படின்னு பார்த்து டக்குன்னு அந்த சந்தியாவோட ஃபோட்டோ கீழே விழப்போகுது. அப்போ ஜானகி தாங்கி பிடிக்கிறாங்க. கண்டிப்பாக மாயாவுக்கு ஏதோ ஒரு ஆபத்து அப்படின்ட்டு ஜானகி அந்த ஃபோட்டோவை மாட்டி விட்டுட்டு வெளியில் வராங்க. அப்பன்னு பார்த்து சிவா இங்கேருந்து வராரு. சிவா நேராக ஜானகி கிட்ட, அண்ணி
இந்த நேரத்தில் எங்கே போகிறீங்க அப்படின்னு அப்போ ஜானகி சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லைப்பா சிவா அப்படின்னு. அப்போ சிவா சொல்கிறாரு, அண்ணி அம்மன் ஊர்வலத்துக்கு கிளம்பிட்டு இதுக்கப்புறம் வெளியில் போகிறது தப்பு, நீங்கள் வந்துட்டு நேராக வீட்டுக்குள்ளே போங்க அப்படின்னு. இதை கேட்டதோட ஜானகியும் சரி தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. சிவா அந்த இடத்துலேருந்து போனதோட ஜானகி மறுபடியும் வீட்டை விட்டு வெளியில் வராங்க. வெளியில் வந்துட்டு நேராக அந்த பண்ணை வீட்டுக்கு பக்கமாக வராங்க. இன்னொரு பக்கம் அந்த மாயா மயக்கமட்டு விழுந்ததோட நம்ம கார்த்தி வந்துட்டு நேராக வீட்டுக்கு கால் பண்ணுறாரு. அப்போ புவனேஸ்வரி ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லு கார்த்தி என்னாச்சு அப்படின்னு சொல்ல கார்த்தி சொல்கிறாரு, அம்மா அந்த தனாவை இன்னைக்கு ஈவினிங் போல் பண்ணை வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தேன், ஆனால் அந்த தனா வரல, அதுக்கு பதிலாக இந்த மாயா வந்திருக்காமா அப்படின்னு. இது கேட்டதோட புவனேஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாருடா, முட்டாள்தனமாக எதுவும் பண்ணாத, அந்த மாயாவை வீட்டுக்கு அனுப்பிடு அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அத்தை இவளையும் படுத்தினாதான் நான் நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்கிறாங்க, கார்த்தி முட்டாள்தனமாக எதையும் பண்ணி என்ன எதுலையும் சிக்க வச்சிடாத அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, அம்மா அத்தை அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது, நீ கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறேன். அப்போ புவனேஸ்வரி நேராக பசுபதி கிட்ட, இங்கே பாருன்னா அந்த கார்த்தி ஏதோ முட்டாள்தனமான வேலையை பண்ண போகிறான் அப்படின்னு பசுபதி சொல்கிறாரு. ஏம்மா என்னாச்சு அப்படின்னு. அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க, அந்த தனாவை ஃபோன் பண்ணி கூப்பிட்ருக்கான், ஆனால் அவளுக்கு பதிலாக அந்த மாயா வந்திருக்கா அப்படின்னு. இது கேட்டதோட பசுபதி சொல்கிறாரு, இங்கே பாருமா, அந்த மாயாவை இன்றைக்கே நம்ம தீர்த்து கட்டிடுவோமா, கேட்டால் அம்மா நடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு. இது கேட்டதோட புவனேஸ்வரியும் இதுவும் நல்ல யோசனையாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பசுபதி சொல்கிறாரு, இங்கே பாரு நான் ஆட்களை ரெடி பண்ணுறேன் அப்படின்னு. அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க, சரிண்ணா நீ ரெடி பண்ணு அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம ஜானகி வந்துட்டு நேராக அந்த பண்ணை வீட்டு பக்கம் வராங்க. வந்துட்டு வீடு ஃபுல்லாக தேடுறாங்க மாயா எங்கே இருக்காங்க அப்படின்னு. அப்போ ஜானகி எங்கே பார்த்தாலுமே தேடி பார்த்துட்டு எங்கேயுமே மாயா இல்லை அப்படின்ட்டு ரொம்ப கலக்கமாக தேடிக்கிட்டு இருக்கா. அப்போ ஒரு ரூம் வந்து சாத்தி இருக்கு. அப்போ ஜானகி வந்துட்டு அந்த ரூம் கதவை தட்டுறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்தி மாயாவோட கன்னத்தில் கிஸ் பண்ண போகிறாரு. அப்போ டக்குன்னு நம்ம ஜானகி அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு கார்த்தியை பார்த்ததோட ஷாக் ஆகுறாங்க. கார்த்தி வந்துட்டு நின்றுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஜானகி ஓடி வந்து, டேய் நில்லுடா அப்படின்னு சொல்ல கார்த்தி நேராக ஜானகியை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. இருந்தாலும் கார்த்தி நேராக ஜானகியை பார்த்து, ஏய் நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு கேட்க ஜானகி சொல்கிறாங்க, பொறுக்கி மாயா என்னடா பண்ண பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு நேராக கார்த்தியை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு மாயா முகத்தில் நடித்து கிளப்புறாங்க. ஆனால் மாயா வந்துட்டு கிளம்பவே இல்லை. அப்போ ஜானகிட்ட கார்த்தி சொல்கிறாரு, நீ எப்படி இங்கே வந்த, ஓ இவ சொல்லிட்டு வந்தாளா அப்படின்னு. அப்போ ஜானகி நேராக கார்த்தியை பார்த்து, மரியாதை இந்த இடத்த விட்டு போட அப்படின்னு சொல்ல கார்த்தி நேராக ஜானகியை பார்த்து, இங்கே பாரு இன்னைக்கு நான் அவளை அடையாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்டுட்டு ஜானகி கார்த்தியை ஓங்கி அறையிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மாயா வந்துட்டு லைட்டாக கண் முழிக்கிறாங்க. கார்த்தி ஜானகி நின்றுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு மாயா அப்படியே கிளம்பி பெரியம்மா அப்படின்னு சொல்ல ஜானகி நேராக மாயா கிட்ட, மாயா நல்லா இருக்கியாம்மா, உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்ல மாயா நேராக ஜானகிட்ட, பெரியம்மா இவன் லேப்டாப்பில் தனாவோட வீடியோவை காப்பி பண்ணி வச்சுருக்கான், எப்படியாவது அந்த லேப்டாப்பில் உள்ள வீடியோவை டெலீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னதோட நம்ம ஜானகி சொல்கிறாங்க, சரி அந்த லேப்டாப் எடுத்துக்கிட்டு நீ ஓடிடு, நான் இவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல மாய நேராக ஜானகிட்ட, பெரியம்மா இவன் சரியாக போதையில் இருக்கான், கண்டிப்பாக கொலை பண்ண கூட அஞ்ச மாட்டான் பெரியம்மா அப்படின்னு. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, இங்கே பாரு எனக்கு என் பொண்ணுங்களோட உயிர் மட்டும்தான் முக்கியம், என்ன ஆனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, நான் இன்னைக்கு இவனை விட மாட்டேன், நீ எடுத்துக்கிட்டு ஓடிடு மாயா அப்படின்னு சொன்னதோட மாயா வந்துட்டு அந்த லேப்டாப்பையும் ஃபோனையும் எடுத்துக்கிட்டு அந்த இடத்துலேருந்து ஓடுறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்தி ஜானகிட்டேருந்து தப்பிச்சு ஓடுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. ஆனால் நம்ம ஜானகி கார்த்தியை பிடிச்சி தள்ளி விடுறாங்க. அப்போ நம்ம கார்த்தி டக்குன்னு ஜானகியை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு மாயாவை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. மாயா அந்த இடத்துலேருந்து ஓடுறாங்க அந்த லேப்டாப்பையும் ஃபோனையும் எடுத்துக்கிட்டு. அப்போ நம்ம கார்த்தி பின்னாடியே ஓடி வராரு. அப்போ ஜானகி அங்கேருந்து ஓடி வராங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஏய் மாயா நில்லடி அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராங்க. அப்போ மாயா நிற்காம அந்த இடத்துலேருந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஜானகியும் பின்னாடியே ஓடி வராங்க. அப்போ ஜானகி வந்துட்டு ஒரு இடத்துல மிஸ் பண்ணிடுறாங்க மாயாவையும் கார்த்தியையும். அப்போ ஜானகி எதிர்த்து ஆக்குறாங்க, ஐயோ என் பொண்ணு எங்கே போனான்னு தெரியலையே அப்படின்ட்டு கலங்கப்படுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மாயா வந்துட்டு ஒரு பெரிய நெருப்பு மாதிரி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு அம்மன் கோவிலுக்கு முன்னாடி. அங்கே யாருமே இல்லை, ஏன்னா அம்மன் ஊர்வலத்துக்கு கிளம்புனதுனால எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டு வீட்டுக்குள்ளே இருக்காங்க, வெளியில் வராமல். அப்போ மாயா வந்துட்டு அந்த எரியிற நெருப்பை பார்க்குறாங்க. பார்த்ததோட அதே இடத்துக்கு கார்த்தி வந்துடுறாரு. அப்போ கார்த்தி நேராக மாயாவை பார்த்து, இங்கே பாரு முட்டாள்தனமாக ஏதாவது பண்ணியேன்னா உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, இதில் மட்டும்தான் நீ வீடியோ வச்சுருக்கன்னு தெரியும் அப்படின்ட்டு மாயா நேராக நெருப்புக்குள்ளே அந்த வீடியோவை அந்த லேப்டாப்பையும் ஃபோனையும் தூக்கி போடுறாங்க. அப்போ லேப்டாப்பும் ஃபோனு வெடிக்குது. இதை பார்த்ததோட கார்த்தி செம்ம டென்ஷன் ஆகி, ஏய் உன்னை நான் இன்னைக்கு சும்மா விட மாட்டேன்டி அப்படின்ட்டு அங்கே இருக்கிற சூலாயுதத்தை எடுத்துகிட்டு போயிட்டு
மாயாவை கொலை பண்ணுறதுக்காக துரத்துறாங்க. அப்போ மாயா வந்துட்டு தப்பிச்சு ஓடுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அப்பன்னு பார்த்து அந்த இடத்துக்கு டக்குன்னு அம்மன் வராங்க. அம்மனை பார்த்ததோட மாயா அதிர்ச்சி ஆகி நிற்க. அப்போ கார்த்தி வந்துட்டு நேராக மாயாவை பார்த்து, இன்னைக்கு நீ செத்த அந்த அம்மன் எவ்வளோ உக்கிரமானவங்கன்னு உனக்கு தெரியாது மாயா அப்படின்னு. அப்போ மாயா வந்துட்டு நேராக சாமியை கையெடுத்து கும்பிட்டுட்டு நிற்க. அப்போ அந்த அம்மன் மாயாவை கிராஸ் பண்ணி நேராக கார்த்தியை நோக்கி போகிறாங்க. கார்த்தி அம்மனை பார்த்ததோட அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ அம்மன் கார்த்தியை துரத்த ஆரம்பிக்க கார்த்தி அந்த இடத்துலேருந்து ஓடுறாரு. அப்போ நம்ம மாயா வந்துட்டு அம்மனை கையெடுத்து கும்பிட்றாங்க. அம்மன் அந்த இடத்த விட்டு போனதோட அதே இடத்துக்கு ஜானகி வராங்க. ஜானகி நேராக மாயாவை பார்த்து மாயா அப்படின்னு சொல்ல மாயா நேராக ஜானகியை கட்டிப்பிடிக்கிறாங்க. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லைம்மா, கவலைப்படாத, எல்லாம் சரியாகிட்டு அப்படின்னு. மாயா சொல்கிறாங்க, பெரியம்மா அந்த வீடியோவை நான் இந்த நெருப்பில் தூக்கி போட்டுட்டேன், லேப்டாப்பையும் அவனோட ஃபோனையும். அவனை அம்மன் துரத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு. இதை கேட்டதோட ஜானகி சொல்கிறாங்க, அவன் என்ன ஆனாலும் நமக்கு பிரச்சனை இல்லை, நீ வா மாயா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்போ ஜானகி நேராக மாயாவை பார்த்து, தங்கச்சிக்காக நீ இப்படி ஒரு ரிஸ்க்கை பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை மாயா அப்படின்னு. மாயா சொல்கிறாங்க, பெரியம்மா என் தங்கச்சிக்காக தானே இதெல்லாம் பண்ணுறேன், என் தங்கச்சியோட வாழ்க்கை நிம்மதியாக இருக்கணும், அதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு. அதுக்கு ஜானகி சொல்கிறாங்க, நீ இவ்வளோ விஷயம் தனாவுக்காக பண்ணுற, ஆனால் தனா கொஞ்சம் கூட உன்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாளே அப்படின்னு. அதுக்கு நம்ம மாயா சொல்கிறாங்க, பெரியம்மா இப்போதைக்கு அவள் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கா, கண்டிப்பாக ஒரு நாள் அவள் புரிஞ்சுப்பா அப்படின்னு. அதுக்கு ஜானகி சொல்கிறாங்க, இங்கே பாரு மாயா, நம்ம தான் எப்படியாவது தனாவுக்கு எடுத்து சொல்லணும், இனிமேல் கார்த்தி என்னதான் வந்து மிரட்டினாலும் நீ போகக்கூடாதுன்னு அவகிட்ட சொல்லணும் அப்படின்னு. இது கேட்டதோட மாயாவும் சரிங்க பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு வராங்க. நேராக தனா ரூமில் இருக்காங்களா. அப்போ ஜானகியும் மாயாவும் போயிட்டு நேராக தனாவை பார்க்குறாங்க. அப்போ தனா வந்துட்டு நேராக அவங்க அம்மாவை பார்த்துட்டு வாங்கம்மா அப்படின்னு சொல்ல, கூடவே மாயா இருக்கிறத பார்த்துட்டு தனா டென்ஷன் ஆகுறாங்க. இருந்தாலும் வெளியில் காமிச்சிக்கல. அப்போ ஜானகி நேராக தனாவை பார்த்து, இங்கே பாரு தனா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுகிறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு. அதுக்கு தனா கேட்குறாங்க, என்ன முக்கியமான விஷயமா பேச வரப்போகிற அப்படின்னு. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, இங்கே பாருமா, நீ நினைக்கிற மாதிரி அந்த கார்த்தி நல்லவனே கிடையாது, இதுக்கப்புறம் கார்த்தி எப்பயாவது வந்து உன்னை மிரட்டினான்னா தயவு செஞ்சு நீ போகாத அப்படின்னு. அப்போ தனா சொல்கிறாங்க, நான் போகாமல் இருக்கிறதுனால கார்த்தி ஏதாவது கண்டிப்பாக அவர் உலகத்தை விட்டு போகிற மாதிரி ஏதாவது முடிவு பண்ணியிருப்பாரோன்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு. அதுக்கு மாயா சொல்கிறாங்க, இங்கே பாருதுனா, அவன்லாம் அப்படி பண்ணவே மாட்டான், ஒன்றை அவன் வழிக்கு கொண்டுட்டு வரதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான், தயவு செஞ்சு இனிமே அவனை நம்பி நீ எங்கேயும் கிளம்பாத, அவன் பண்ண வீட்டுக்கு கூப்பிட்டாலும் போகாத அப்படின்னு. அதுக்கு தனா சொல்கிறாங்க, சரி நான் போகலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, இங்கே பாருமா, உன் நல்லதுக்காக தான் நாங்கள் எல்லாரும் இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ அப்படின்னு. தனா சொல்கிறாங்க, என்னம்மா நல்லதுக்காக, எவனோ ஒருத்தனை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு ஏன் நல்லதுக்காக அப்படின்னு சொல்கிறீங்களா, அந்த மாயா எப்பேற்பட்ட தப்பு பண்ணியிருக்கா, ஆனால் இன்னமும் நீங்கள் அவள் தான் முக்கியம் அப்படின்னு அவள் சொல்கிறத தான் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. இது கேட்டதோட ஜானகி சொல்கிறாங்க, இங்கே பாருமா, கண்டிப்பாக ஒரு நாள் நான் எதுக்காக இதெல்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிறது நீ கண்டிப்பாக புரிஞ்சுக்கோ அப்படின்னு. அதுக்கு தனா சொல்கிறாங்க, அம்மா தயவு செஞ்சு இனிமேல் இதை பற்றி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தனா கோவமாக இருக்காங்க. அப்போ மாயா நேராக அவங்க பெரியம்மா வாங்க பெரியம்மா போகலாம் அப்படின்னு சொல்ல, அப்போ தனா நேராக அவங்க அம்மாவை பார்த்து, அதான் கூப்பிட்றாங்கல்ல உங்கள் பொண்ணு, போங்க அப்படின்னு. அப்போ ஜானகி ரொம்ப கவலையாக வெளியில் வராங்க. அப்போ மாயா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க பெரியம்மா, நம்ம சொல்கிறத கேட்குற நிலமையில அவள் இல்லை, ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் அவள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை பற்றி புரிஞ்சுப்பா. ஆனால் இப்போதைக்கு நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்னா, அந்த கார்த்திகிட்டேருந்து அந்த வீடியோவை வாங்கி டெலீட் பண்ணியாச்சு, இதுக்கப்புறம் அந்த கார்த்தி என்ன பண்ண போகிறான்னு நம்மளும் பார்த்துடலாம் அப்படின்னு. இதை கேட்டதோட ஜானகியும் சரி அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் கார்த்தியை காமிக்கிறாங்க. கார்த்தி வந்துட்டு அந்த மாயா இப்படி பண்ணதுனால செம்ம காண்டில் இருக்காரு. அப்போ புவனேஸ்வரி அந்த பண்ண வீட்டுக்கு வராங்க. புவனேஸ்வரி நேராக கார்த்தியை பார்த்து, டேய் நேற்று நைட்டு என்ன தாண்டா நடந்துச்சிங்க அப்படின்னு கேட்க, கார்த்தி சொல்கிறாரு, அம்மா அத்தை, அந்த தனாவை நான் இங்கே கூப்பிட்டுருந்தேன், ஆனால் அந்த மாயா எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு அவள் தனா மாதிரி புடவை கட்டிக்கிட்டு வந்துட்டா அப்படின்னு. இது கேட்டதோட புவனேஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாருடா, இப்படி முட்டாள்தனமாக வந்துட்டு ஏமாறுறியே, இங்கே பாரு, அந்த மாயா சாதாரண ஆள் கிடையாது, சரியான யமகாரகி, நம்மளுக்கு பிரச்சனை கொடுக்கறதுலையே அவள் வந்துட்டு இருக்கா, அதனால தயவு செஞ்சு அவள் சொல்கிறதையெல்லாம் அவகிட்ட போயிட்டு மிரட்டுற வேலை வச்சுக்காத அப்படின்னு. சரி அத்தை அப்படின்னு சொல்ல, அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அத்தை எனக்கு ரொம்ப அருமையான வாய்ப்பு கிடச்சிருந்துச்சு, அதை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு. அப்போ புவனேஸ்வரி கேட்குறாங்க, என்ன அருமையான வாய்ப்புடா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இது மாதிரி அந்த தனாவை நான் ஒரு டைம் ரூம் கூட்டிகிட்டு போனேன், அப்போ
பர்த்டே அப்போ கூட்டிகிட்டு போயிருந்தேன். அவளுக்கு ஒரு புடவை எடுத்து கொடுத்துருந்தேன். அப்போ அவள் சேஞ்ச் பண்ணும்பொழுது அந்த வீடியோ எடுத்துட்டேன். அந்த வீடியோவை வச்சு தான் இத்தனை நாளும் அந்த மாயாவையும் அந்த கதிரையும் அந்த குடும்பத்தில் உள்ளவங்களையும் நான் மிரட்டிக்கிட்டு இருந்தேன். இப்போ அந்த வீடியோவை மாயா நேற்று வந்து டெலீட் பண்ணிட்டு போயிட்டா. இனிமேல் என்ன பண்ணுறதுன்னு தெரியலத்த அப்படின்னு. இதை கேட்டதோட பசுபதி டென்ஷன் ஆகி கார்த்தியை ஊங்கி அறிகிறாரு. என்ன காரியண்டா பண்ணியிருக்க அப்படின்னு. அப்போ புவனேஸ்வரர் சொல்கிறாங்க, அப்போ அந்த கல்யாணம் நின்று போனதுக்கு நீதான் காரணமா அப்படின்னு. அப்போ கதிர் அமைதியாக இருக்காரு. அப்போ புவனேஸ்வரர் சொல்கிறாங்க, சொல்லுடா, அந்த கல்யாணம் நின்று போனதுக்கு நீதான் காரணமா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஆமாத்த, அந்த வீடியோவை பற்றி மாயாவுக்கு தெரிஞ்சு போச்சு. அதான் இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிப்பாட்டலாம் அப்படின்னு ட்ரை பண்ணா. ஆனால் கடைசி நேரத்தில் நிப்பாட்ட முடியாத காரணத்தினால தான் கதிரை வந்துட்டு தனாவுக்கு காலி கட்ட சொல்லிட்டா அந்த மாயா அப்படின்னு. இது கேட்டதோட புவனேஸ்வரி ஷாக் ஆகுறாங்க. நீ பண்ண முட்டாள்தனமான வேலையில தான் அந்த கல்யாணமே நின்று போச்சா அப்படின்ட்டு புவனேஸ்வரி டென்ஷன் ஆகுறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்க அத்தை, அதோட அந்த தனாவும் நானும் காலேஜில் காதலிச்சோம் அப்படின்னு. இது கேட்டதோட புவனேஸ்வரி ஷாக் ஆகுறாங்க. என்னடா சொல்கிற அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, ஆமாத்த, நானும் தனாவும் உயிருக்கு உயிராக காதலிச்சோம். அவள் தான் என்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணா. நான் ஃபஸ்ட்டு வேணான்னு தான் சொன்னேன். அதுக்கப்புறம் அவள் அந்த ரகுராமோட பொண்ணு அப்படின்னு தெரிஞ்சதோட தான் நான் இன்னுமே அவளை காதலிக்க ஆரம்பித்தேன். அம்மா இங்கே பாருங்க அத்தை, அவளை அவமானப்படுத்துறதுக்கு எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த ரகுராமோட அழப்பு தப்பாயிருச்சு அப்படிங்கிறத ரகுராமுக்கு புரிய வைக்கணும். நான் போயிட்டு அந்த ரகுராம் கிட்ட சொல்கிறேன், இது மாதிரி நானும் உங்கள் பொண்ணும் காலேஜில் காதலிச்சோன்னு சொல்கிறோம். கண்டிப்பாக அந்த தனா வந்துட்டு ஒத்துக்காமல் இருக்க மாட்டா. காலேஜில் உள்ள பல பேருக்கு தெரியும் நானும் தனாவும் காதலிச்சது. ஸோ இதை வச்சே பிரச்சனை பண்ணலாம் அப்படின்னு. இதை கேட்டதோட புவனேஸ்வரி சொல்கிறாங்க, இந்த விஷயத்தை பற்றி நீ எதுக்கடா என்கிட்ட முன்னாடியே சொல்லலை அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இதை பற்றி தேவையில்லைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அந்த மாயா எனக்கு இப்படி ஒரு ஆப்பை வைப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எப்படியாவது வந்துட்டு அந்த மாயாவா பழி வாங்கணும் அத்தை அப்படின்னு. அப்போ பசுபதி சொல்கிறாரு, இங்கே பாருடா, அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். இதுக்கப்புறம் எதுவும் இந்த மாதிரி முட்டாள்தனமான வேலையை பண்ணாத அப்படின்னு சொல்ல. இதை கேட்டுட்டு கார்த்தியும் சரிங்க அப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஜானகியை காமிக்கிறாங்க. ஜானகி நேராக மாயாவை பார்த்து, எவ்வளோ பெரிய ஆபத்துலேருந்து நீ தப்பிச்சு வந்திருக்க அப்படின்னு சொல்ல. மாயா சொல்கிறாங்க, பெரியம்மா இது எல்லாமே என் தங்கச்சிக்காக தானே அப்படின்னு. அதுக்கு ஜானகி சொல்கிறாங்க, இங்கே பாரு, ஜஸ்ட்டு மிஸ்ஸு, ஒரு வேளை அவன் ஏதாவது ஒன்று பண்ணியிருந்தா என்ன ஆகுறது? நான் சீனுவுக்கு என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க பெரியம்மா, அதான் எதுவும் ஆகலையே. அம்மா வந்துட்டு எனக்கு எப்போவுமே பாதுகாப்பாக இருப்பாங்க அப்படின்னு. இது கேட்டுட்டு ஜானகி சொல்கிறாங்க, இன்னைக்கு உன்னை காப்பாற்றினதே சந்தியா தான் அப்படின்னு. இது கேட்டதோட மாயா கேட்குறாங்க, என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னு. ஜானகி சொல்கிறாங்க, இங்கே பாரு, நீ வருவ அப்படின்னு நான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் நீ வரவே இல்லையா? அப்போ எனக்கு மனசு ஒரே பதட்டமாக இருந்துச்சு. அப்போ ஜானகியோட ஃபோட்டோவெல்லாம் காற்றுல ஆட ஆரம்பிச்சிச்சு. கீழே விழுவ பார்த்துச்சு. நான் தான் ஓடி போய் பிடிச்சேன். நல்ல வேலை அப்படி அவள் கொஞ்சமாவது எனக்கு சிக்னல் காட்டுறதுனால தான் உனக்கு வந்துட்டு உன்னை வந்துட்டு நான் காப்பாற்றுறதுக்கு அந்த பண்ணை வீட்டுக்கு வந்தேன். கொஞ்சம் மிஸ் ஆகியிருந்தாலும் இந்நேரம் அந்த கார்த்தி உன் வாழ்க்கையை அழிச்சிருப்பான் அப்படின்னு. இது கேட்டதோட மாயா சொல்கிறாங்க, பெரியம்மா கவலைப்படாதீங்க, எனக்கு எந்த வித ஆபத்தும் வராது அப்படின்னு. ரொம்பவே சூப்பராக இந்த ப்ரெடிக்ஷன் இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க புது புது வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.